Hi guys. ஸோ நீங்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்துருந்தீங்க வந்து பாசிட்டிவில் தான் இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்சைன் மொமெண்டம் தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். ஸோ 24,600லேருந்து 2,25,290 வரைக்குமே வந்து அப்சைன் மொமெண்டம் கொடுத்துருக்கு. பட் இந்த ரேலி வந்து நீ கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டடாக இருக்குது. பிகாஸ் யூஎஸ் பிரசிடென்ட் எகைன் வந்து அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சைனா மேலே வந்து 100% டேரிஃப் போட்டிருக்காரு. இந்த டேரிஃப் வந்து எப்போ இருந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே எஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் என்னென்ன இதாக இருக்குது, இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் அரவுண்ட் வந்து 4.90% வந்து டவுன் ஆயிருக்கு. S&P 500 வந்து 3.17% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து இருக்கிறதுலையே இதுதான் வந்து சிங்கிள் டே ஃபால், ஹையஸ்ட் சிங்கிள் டே ஃபால் ஃப்ரம் ஏப்ரல். ஸோ நீங்கள் ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் 52% வந்து நாஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. S&P 500 வந்து அரௌண்ட் 38% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் லாஸ்ட் 1 இயராக வந்து அரௌண்ட் கன்சாலிடேட்லேயே இருக்குது. ஸோ இப்போ இதை தவிர வந்து ஈவன் பிட்காயின் ஆல்சோ வந்து லாஸ்ட் 1 டேயில் வந்து அரௌண்ட் 12% வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு நியூஸ்னால இது வந்து நெக்ஸ்ட்டு மண்டே வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமா என்ன அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டை பார்த்தா தான் தெரியும். மேபி அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இருந்தாலுமே இப்போ இன்கேஸ் வந்து இப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம நல்ல வேல்யூ பையிங்கில் வந்து ஸ்டாக்ஸை பிக் பண்ணலாம். ஸோ இப்போ யுஎஸ் மார்க்கெட் வந்து அரௌண்ட் 4 to 5% விழுந்திருக்கு. இது இன்னும் விழுகுமா அப்படின்னா விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ரேஷியோ வந்து எல்லாமே ஓவர் வேல்யூடாக இருக்குது. இது வந்து அரௌண்ட் இன்னும் ஒரு 5 to 10% வந்து விழுந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து ஃபேர் வேல்யூக்கே வரும். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஃபேர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இந்த டேரிஃப் இதெல்லாம் வந்து இதாகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உனக்கு கொஞ்ச நாளுக்கு வந்து மார்க்கெட் வந்து வாலட்டைலாக தான் இருக்கும். ஈவன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தார். அது இந்த வருஷம் அவருக்கு கிடைக்கல. மேபி அதனாலும் கூட வந்து அவர் டென்ஷன் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது வந்து மண்டே தெரிஞ்சிடும். மண்டே மேபி நிறைய ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கிடைக்கும். கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ கைஸ். Bye bye.